பர்பிள் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணவங்களுக்கு கெரியர் வாழ்க்கை எப்படி மேம் இருக்கும்? ஸோ இவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த வாழ்க்கை நெக்ஸ்ட் 15 டேஸ் வந்து அது ஒரு ரிஃப்ளெக்ஷனாக இருக்க போகுது. இவங்க என்ன பண்ணுறாங்களோ எப்படி இருக்காங்களோ அதுதான் அந்த ஆப்போசிட்லேருந்து அவங்களுக்கு ரிவார்டாக இல்லை மைனஸாக கூட கிடைக்கலாம். ஸோ இவங்க சோம்பேறித்தனமாக இருக்காங்க, இவங்களுக்கு வந்து லேகிங்காக இருக்கு அவங்களுடைய ஒர்க் எஃபர்ட்லான்னும் போது அந்த சைடும் அவங்களுக்கு அதே மாதிரியான ஒரு பதில் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இல்லை இவங்க சைடு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கிறாங்க அப்படின்ற போது அந்த சைடு அவங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னிஷனும் கிடைக்கும். ஸோ இவங்க என்ன தன்மையில் இருந்து அவங்களோட வேலையை செய்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு சுறுசுறுப்பாகவும் பர்ஃபெக்ஷனாகவும் செய்கிறது நல்லது, தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும். இவங்களுக்கு பணம் சார்ந்த வாழ்க்கை எப்படி மேம் இருக்கும்? ஸோ அதில் வந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் 15 டேஸில் ஏதோ ஒரு பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு போராட்டம் இருக்கும். ஒரு கடன் பிரச்சனை, இல்லை கடன் கொடுத்ததாக இருக்கட்டும், இல்லை ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பணப்பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த பணப்பிரச்சனை எப்படி சரி செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அந்த ஐடியா வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த ஐடியா அந்த ஐடியா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஐடியா நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக நம்மளோட பணப்பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆகிடும் அப்படின்ற ஒரு தெளிவான ஐடியா வந்து அவங்களுக்கு கிடைக்க இருக்குது. ஸோ அதற்கான ஒரு வழிகாட்டுதலும் அவங்களுக்கு கிடைக்க இருக்குது. ஓகே.